2 நண்பர்கள் கடும் வெப்பம் நிறைந்த பாலைவனத்தின் வழியாகச் சென்று கொண்டிருந்தனர். வெப்பமும் சோர்வும் அவர்களை வாட்டியதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு நண்பன் மற்றொருவனின் கன்னத்தில் அறைந்து விட்டான். கன்னத்தில் அடிவாங்கிய நண்பன் எதுவும் பேசாமல் மணலில், "இன்று என் சிறந்த நண்பன் என்னை அறைந்து விட்டான்" என்று எழுதினான். தொடர்ந்து நடந்த அவர்கள் தாகத்தை தீர்க்க ஒரு நீரோடையை கண்டனர். அங்கே குளிக்கும்போது அடிவாங்கிய நண்பன் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கத் தொடங்கினான். உடனே அவனை அறைந்த அந்த நண்பன் நீரில் குதித்து அவனை காப்பாற்றினான். மரணத்தின் பிடியிலிருந்து மீண்ட பிறகு அந்த நண்பன் ஒரு கல்லை எடுத்து அதில், "இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான்" என்று செதுக்கினான். இதை பார்த்த அந்த நண்பன் ஆச்சரியத்துடன், "நான் உன்னை துன்புறுத்திய போது மணலில் எழுதினாய், ஆனால் இப்போது உயிரை காப்பாற்றியதற்கு ஏன் கல்லில் செதுக்குகிறாய்?" என்று கேட்டான். அதற்கு அவன் புன்னகையுடன் இவ்வாறு பதிலளித்தான்: "யாராவது நம்மை துன்புறுத்தினால் அதை மணலில் எழுத வேண்டும். அப்போதுதான் மன்னிப்பு எனும் காற்று அதை துடைத்து அழித்துவிடும். ஆனால் யாராவது நமக்கு நன்மை செய்தால் அதை நாம் கல்லில் செதுக்க வேண்டும். அப்போதுதான் எந்த காற்றும் அதை அழிக்க முடியாது. ஏனென்றால் குறைகளை மறந்துவிட வேண்டும், ஆனால் செய்த நன்மைகளை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும்."